அன்னைக்கு ஒரு பேஷண்ட்டை ஸ்கேன் ரிப்போர்ட்டோட என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தால் வலி வரும்னு சொல்கிறீங்க, வாந்தி வரும்னு சொல்கிறீங்க, யூரினில் ரத்தம் வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு 10 மில்லி கிட்னி ஸ்டோன் இருக்குது. ஆனால் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. இதுக்கு என்ன விளக்கம் சொல்வீங்க? வணக்கங்க, நான் உங்கள் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ், நிரஞ்சன் மருத்துவமனை, பெரம்பலூர். கிட்னிக்குள்ளே இருக்கிற எல்லா கல்லும் கட்டாயமாக வலி கொடுக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லைங்க. அது கிட்னிலேருந்து இறங்கி டியூப்பில் போய் லாக் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வலி கொடுக்கும். சரிங்க டாக்டர், அப்போ கிட்னி கல்லை என்னதான் பண்ணுறது? இது கேள்வி. கல் 10 மில்லிக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதை சேஃபாக வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணலாம். ரெகுலராக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் சைஸ் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு கல் சின்னதாக இருந்தாலும் வலி, யூரினில் ரத்தம், யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சில பேர் ஃபாரினுக்கு போய் வேலைக்கு போகிறவங்க, இல்லைனா கப்பலில் போய் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அங்கே போகிற இடத்துல தேவையான மருத்துவ வசதிகள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸு போகிறதுக்கு முன்னாடியே கிட்னியில் இருக்க எல்லா ஸ்டோனும் கிளியர் பண்ணிட்டு அனுப்புறது நல்லது. ஸோ அதனால் கிட்னி ஸ்டோன் பொறுத்தவரை வலி வந்தால் பதட்டப்படாதீங்க, வலி வரலனாலும் ஆச்சரியப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். நன்றி. நிரஞ்சன் மருத்துவமனை, ஆத்தூர் ரோடு, பெரம்பலூர்.